அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது நான் நேற்று போட்ட புவியியல் பேப்பர்ன்ற அடுத்த செகண்ட் பார்ட். அடுத்து இன்றைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் அந்த போன வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ. அதை விட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கொண்டு போக போகிறேன். ஏண்டா போன வீடியோவில் 10 கல்வி தான் பார்த்தனாங்க. அப்போ ஒரு 3 வீடியோக்குள்ளே இந்த பாடத்தை முடிக்கணும். அப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன். இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ பண்ணுறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணுங்கள். மற்றும் நான் சில நேரம் பிள்ளைவிட தோணும். அந்த பிள்ளைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட நான் இந்த பேப்பருக்குள்ளே நான் கேட்குற கேள்விகளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏண்டா அதுதான் நாங்கள் தொடர்பாடுறதுக்கான ஒரே ஒரு சாதனமாக அமைகின்றது. சரியா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். நான் தான் உங்கள் HD லிட்டில் மாஸ்டர். அண்டியான் போன இதில் 10 கேள்வி பார்த்தனாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு 11வது கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அடைப்பிற்குள் உள்ள விடையினை தெரிந்து புள்ளிக்கோட்டில் எழுதுக. அடைப்பில் உள்ள விடையை தெரிந்து புள்ளிக்கோட்டில் எழுதுக. சரியா? இதுல கியூபா விடைய முதல்ல வாசிப்போம். கியூபா, மடகாஸ்கர், நுல்லாபார், உகைப்பு, மேற்காவகை, தலாவ, திம்புலாகல, கற்பனை, துல்லியமான, பேதொரு தாளுகால. அந்த துல்லியமான பேருதாளுக்கு இடையில ஒரு கமா ஒன்று வரணும். அடுத்தது 11வது கேள்விக்குள்ள இப்ப நாங்க போவோம். இந்த சமுத்திரத்திற்கு சொந்தமான தீவுகளில் மிகப்பெரிய தீவாகும். என்ன மிகப்பெரிய தீவா இந்த சொந்தமான மிகப்பெரிய தீவா அமைகிறது ஃபர்ஸ்ட் நாங்க இதுல தீவுகளை முதல்ல பார்ப்போம். அதுல இருந்து விடைய பிரிச்செடுப்போம். கியூபா, மடகாஸ்கர், நுல்லாபார், உகைப்பு, மேற்காவுகை. கியூபா, மடகாஸ்கர் இந்த ரெண்டும் வருது. நுல்லாபார். சரியா? அடுத்தது இந்த 3க்குள்ளையும் என்னண்டா இந்த 3க்குள்ளையும் நாங்க எதை தெரிவு செய்யலாம்? கியூபாவும் நுல்லாபாரும் இங்க இந்த சமுத்திரத்துல இல்ல. சரியா? அப்ப மடகாஸ்கர் தான் ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்துல ஒரு தீவா அமைஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு அந்த சரியான விடையா அமைய போறது மடகாஸ்கர். சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். அகல நெடுங்கோடுகள் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட டேஷ் கோடுகள் ஆகும். இதுக்கு என்ன வரும் நினைக்கிறீங்க? உகைப்பு வருமா? மேற்காவகை வருமா? அல்லது கியூபா வருமா? அல்ல தலாவ, திம்புலுகால, துல்லியமான, பேதுருத்தாளுகள் வருமா? இல்ல. இதுக்கான சரியான விடையா அமைய போறது கற்பனை. இந்த கற்பனை கோடுகள் தான் இந்த கோடுகள். சரியா? அடுத்தது இலங்கையில் பெரும்பாலும் மின்னல் தாக்கம் நிகழ்வது எக்காலத்தில். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். மழை கிடைக்கப்படுற 4 முறைகள், 3 முறைகள். அதுல நாங்க 2ஆ பிரிப்போம். முதலாவது மேற்காவகை, 2வது சூறாவளி, 3வது பருவக்காற்று மழை. இந்த பருவக்காற்று மழையை நாங்க 2ஆ பிரிப்போம். இதுல வடகீழ் பருவக்காற்று, தென்மேல் பருவக்காற்று. இந்த 2 பருவக்காற்றும் அடங்க போகுது. இப்ப இந்த 2 பருவக்காற்றும் அடங்குற நேரத்துல இப்ப இந்த மேற்காவகை என்ன நடக்க போகுதுன்னா, மேற்காவகையில தான் இடி மின்னல்கள் அதிக அளவா தோன்ற போகுது. அதுக்கான சரியான விடையா அமைகிறது எங்களுக்கு என்ன அமைய போகுது? மேற்காவகை. எச்சக்குன்றுக்கு உதாரணம் கேட்டிருக்கு.
என்ன நீங்க கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த கேள்விக்கான விடைய நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? வாங்க அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். மேட்டு நிலங்களை அண்மித்த பகுதிகளில் பத்தன புல்வெளி காணப்படுகின்றது. இதுக்கான விடைய நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஏண்டா உங்களுக்கு வந்த இது பொதறிவா உங்களோட புக்ஸ்ல தந்திருக்காங்க. இப்ப நீங்களா அதை தேடி அறிஞ்சு கொள்றது உங்களுக்கு நல்லது. சரியா? 16வது கேள்வி. சுண்டிக்குளம் சரணாலயம் யாழ்ப்பாண சுற்றுலா வலயங்களுள் ஒன்றாக காணப்படுகின்றது. சுண்டிக்குளம் நீங்க எப்படி பொதுவா யோசிங்க? சுண்டிக்குளம் யாழ்ப்பாணத்திலே அமைஞ்சிருக்கு. யாழ்ப்பாணத்துல அமைஞ்சிருக்கு. அதுக்கான சரியான விடையா அமைய போறது. சரி. அடுத்தது, காட்டு போர்வையை பாதுகாத்தல் என்பது அனர்த்தத்தின் பின்னரான ஒரு செயற்பாடாகும். இல்லை, காட்டு போர்வையை பாதுகாத்தல்ன்றது முன்னாய்த்தம் இல்ல. அது காட்டு போர்வையை பாதுகாத்தல்ன்றது வறட்சியிலிருந்து நாங்க தப்பித்து கொள்றது அப்படின்னா அதுக்கான முன்னாய்த்தம் மேற்கொள்ற ஒரு செயற்பாடாத்தான் இது இருக்க போகுது. உலக சமவெளியில் மீன்பிடி கைத்தொழில் சிறப்புற்று விருத்தியடைந்து காணப்படுகின்றது. முதல் நாங்க இந்த 3 பிரிவுகளையும் பார்ப்போம். உள்ளக சமவெளி, மத்திய மலைநாடு, கரையோர சமவெளி. லைனுக்கு சொல்லணும்னா கரையோர சமவெளி, உள்ளக சமவெளி, மத்திய மலைநாடு. அப்ப இந்த மீன்பிடி இந்த கரையோரங்கள்ல தான் நடைபெறும். இந்த கரையோரங்கள்ல நடைபெற நேரம் பார்த்து இது அந்த உள்ளக சமவெளிக்குள்ள நடைபெறாது. அதே மாதிரி மத்திய மலைநாட்டுக்குள்ளேயும் நடைபெறாது. அப்ப இதுல சரியான விடையா அமைய போறது இந்த கரையோர சமவெளி அப்படின்னு இந்த விளைவு உள்ள. சரியா? அடுத்தது உலர். அது உலர்னு சந்திருக்கான உலர் வலயத்திலிருந்து புலனறுவை மாவட்டம் ஆற்று வெள்ள அனர்த்தத்திற்கு உட்படும் ஒரு பிரதேசமாகும். இல்ல. சரியா? ஆற்று வெள்ள இதுல அடிச்சு செல்ற அளவுக்கு இங்க ஆறுகள் அதிகளவா இல்ல. படங்களை வாசிப்பதற்கு குறியீட்டு விளக்கம் பயன்படுத்தப்படுகின்றது. சரியா? அடுத்தக்குள்ள போ. பகுதி 2. இதுல இந்த 2 களையும் பார்த்துட்டு முடிச்சுக்கொள்வோம். பின்வரும் அகலக்கோடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. 23½ பாகை வட அகலக்கோடு. என்ன கோடு? 23½ பாகை வட அகலக்கோடு. 23½ பாகத்துல வடக்கில் அமைஞ்சிருக்கிற கடகக்கோடு. அதே 66½ பாகை தென் அகலக்கோடு. இது அங்க அமைஞ்சிருக்குண்டா கீழே அமைஞ்சிருக்கு. அப்ப இது வட அகலக்கோடு அரை. இந்த 23½ பாகையில தென் அகலக்கோடு நாங்க எதை சொல்லுவோம் சொல்லுங்க பாப்போம். நாங்க எதை தென் அகலக்கோட்டுக்கு சொல்லுவோம். சரியா? தென் அகலக்கோட்டுக்கு இதுக்கு நாங்க கடகக்கோடு சொன்ன மாதிரி அதுக்கு நாங்க மகரக்கோடு சொல்லுவோம். சரியா? அடுத்து இந்த 66½ பாகை இந்த கேள்விக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல விட சொல்லுங்க. சரியா? அடுத்தது மொத்தமா உங்களுக்கு ஒரு 5 தாண்டி கேள்வி போகாது. ஒரு 4, 5 அப்படித்தான் வரும். சரியா? பின்வரும் செயற்பாடுகளுக்கு அதை விட இந்த 66 தென்னால கூட உங்களோட புக்கில் இருக்கு. பின்வரும் செயற்பாடுகளுக்கு எடுக்கும் காலப்பகுதியினை குறிப்பிடுக. புவி சுழற்சிக்கு எத்தனை நாள் எடுக்க போகுது? 1 நாள் எடுக்க போகுது. புவி சுற்றுகைக்கு எத்தனை நாள் எடுக்க போகுது? 365 கால் நாட்கள் எடுக்க போகுது. சரியா? இப்ப இதுல நாங்க என்னன்னா புவி சுழற்சியை பற்றி பார்ப்போம். புவி சுழற்சி புவி தன்னைத்தானே மட்டும் சுற்றுதல் புவி சுழற்சி எனப்படும். இதற்கு எடுக்க போற காலம் 24 மணித்தியாலங்கள். 1 நாள்
புவி சுற்றுகை. புவி சுற்றுகை வந்து புவி தன்னையும் சுற்றியபடி சூரியனையும் சுற்றுதல் புவி சுற்றிகை எனப்படும். இது வந்து சுத்துறதுக்கு வந்து 365 கால் நாட்கள் எடுக்க போகுது. அதுதான் ஒரு வருடம். அந்த கால் நாட்கள் வந்து 4 கால் நாட்கள் ஒன்றாக சேர்ந்துதான் 4 வருடத்துக்கு ஒருக்கா லீப் வருடம்ன்றது வந்து அதுல 29ஆம் தேதி மிகவும் சிறப்பான நாளாக அமைகின்றது. அது 2ஆம் மாசத்துல. சரியா? 2ஆம் மாசத்துல 28 நாட்கள் தான் இருக்கு. இனியும் அதுல உங்களுக்கு வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா 29 நாள் வரும். சரியா? ஒரு நாள் எக்ஸ்ட்ரா. அடுத்தது புவி சுழற்சி பார்த்தாது, புவி சுற்றியை பார்த்தாது. கண்டங்கள் 3 பெயரிடுக. சிம்பிள் கேள்வி. ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், வட அமெரிக்கா கண்டம். சமுத்திரங்கள் 3 பெயரிடுக. பசிபிக் சமுத்திரம், இந்து சமுத்திரம், ஆர்டிக் சமுத்திரம். நாடு ஒன்றில் அமைவிடத்தை காட்ட பயன்படும் முறைகள். இந்த நாடு ஒன்றுல அமைவிடத்தை காட்ட பயன்படும் குறியீடு காட்ட பயன்படுத்தும் முறைகள் 2. நான் ஒன்று சொல்றேன், குறியீட்டு விளக்கம். இன்னொன்று நீங்க உங்களோட கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. அடுத்தது இப்ப இதுல வந்து கேள்வியில வந்து 2வது கேள்வியில 1வது கேள்வி அப்படி போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கும். இது வந்து நான் உங்களோட அறிவை விருத்திக்காண்டி மட்டும்தான் தாரனே தவிர வேற எந்தவித காரணத்துக்காண்டி நான் தெரியல. அப்படி உங்களோட அறிவை விருத்தி அடைய வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுவீங்க. சரியா? இலங்கையில் ஆதிவாசிகள் மக்கள் வாழும் பிரதேசங்கள் 2 தருக. தம்பானை மற்றது மகியங்கனை. சரியா? அடுத்தது தென்னாசிய நாடுகளில் சிசு மரண வீதம் குறைவாக காணப்படும் 2 நாடுகளையும் குறிப்பிடுக. இலங்கையும் மாலைதீவும். இலங்கையில் எழுத்தறிவு வீதம் உயர்வாக காணப்படுவதற்கு பங்களிப்பு செய்யும் காரணிகள் 2 குறிப்பிடுக. இதற்கான விட நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. சரியா? இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். இவ்வளவு நேரம் உங்களுக்கான இந்த ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஹைப் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கான விடைய கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. அதை விட நானும் இந்த கேள்விகள் என்ன பிளவிட்டு இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. இதுக்கான அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். எத்தனை கேள்வி இருக்குண்டா? இன்னும் 3 கேள்வி. இதோட வந்து 4 கேள்வி. அடுத்தது 5வதா இலங்கை படம், அடுத்தது 6வதா இங்க அது உலக படம், இது இலங்கை படம் அமைஞ்சிருக்கு. இதோட முடியுது. சரியா? சரி, இந்த வீடியோல உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணுங்க. சரியா? பாய் guys.